மேற்கு தாம்பரம் கஸ்தூரிபாய் நகரில் பரஞ்சோதி அம்மையாரின் 20 ஆண்டுகால அருள்வாக்கு பணி சேவையாக செய்து வருவதாக பரஞ்சோதி அம்மையார் பேட்டி. மேற்கு தாம்பரம் கஸ்தூரிபாய் நகர் பகவத்சிங் தெரு அவ்வை பள்ளி எதிரே அருள்மிகு ஸ்ரீ சிவ வீர அனுமன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ வெற்றிகொண்ட கருப்பசாமி அருள்வாக்கினை பரஞ்சோதி அம்மையார் கடந்த 20 ஆண்டுகளாக அருள்வாக்கு கூறி வருகின்றார். பரஞ்சோதி அம்மையார் தனது 5 வயது சிறு குழந்தையாக இருக்கும்போது முதலாக தனது குலக்கோவில் அருள்வாக்கினை கூறினார். அப்போது முதலே பரஞ்சோதி அம்மையாரின் அருள்வாக்கு பலித்தது. ஜெயங்கொண்டம் இளையூர் கிராமத்தில் உள்ள அனுமன் ஆலயத்தில் பரஞ்சோதி அம்மையார் அருள்வாக்கு கூறி வந்தார். தொடர்ந்து 20 ஆண்டுகளாக பல்வேறு தரப்பு மக்களுக்கு அருள்வாக்கினை கூறி வருகிறார். ஏழ்மை, பில்லி சூனியம், செய்வினை, திருமண தடை, வியாபார பிரச்சனை ஆகியவற்றிற்கு பரஞ்சோதி அம்மையாரின் அருள்வாக்கினை கேட்டு ஹோமம் பரிகாரம் செய்வதால் அனைத்து தடைகளும் நீங்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் பரஞ்சோதி அம்மையாரின் அருள்வாக்கு கருப்பசாமியை நேரடியாக வந்து கூறுவது போல் பக்தர்கள் உணர்கின்றனர். பக்தர்கள் பரஞ்சோதி அம்மையாரின் அருள்வாக்கினை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7305096646 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பரஞ்சோதி அம்மையார் தாம்பரம், மேற்கு தாம்பரம் நெடுநல்ல பள்ளிக்கும் அவே ஸ்கூல் தெருண்ட கஸ்தூரிபாய் நகர் அதெல்லாம் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம். இங்க வந்து ஒரு 10 வருஷமா சொல்றோம் இங்க. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் அருள்வாக்கு சொல்லுவேன். இதோட பூர்வீகம் பாத்தீங்கன்னாக்கா ஜெயங்கொண்டம், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் இளையூர்ல ஆஞ்சநேயர் ஆலயம்னு இருக்கு. சரிங்களா? அங்க இருந்துதான் பதியம் இங்க வச்சு நாங்க அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம். இங்க இருந்து வர மக்கள் அவ்வளவு தூரம் வர முடியாதுங்கிறதுனால கருப்பசாமி அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம். வரவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நிறைவா வந்து அருள்வாக்கு கேட்டு அவங்களால முடிஞ்சது காணிக்க இருந்தாலும் இல்லாட்டியும் வரவங்களுக்கு இல்லைங்காம நிறைவா சொல்லி அனுப்புறோம். எந்த குறையும் இல்லாம அவங்களால முடிஞ்சதும் செஞ்சுட்டு வந்தவங்க சந்தோஷமா போறாங்க. முறை வந்து கேட்டு போய் அடுத்த முறை வரும்போது இங்க வந்தேன், திருப்தியா இருக்கிறேன், கருப்பர் நல்லா முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்ற சந்தோஷத்தோட தான் போறாங்க. இது வரைக்கும் யாரும் எந்த குறையும் சொல்ல, எங்களால முடிஞ்ச சேவைகளும் செஞ்சிட்டு இருக்கோம் மக்களுக்கு. இந்த கருப்பர் சக்தியை பத்தி சொல்லுங்க. கருப்பர் சக்தி எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பில்லி சூனியம், ஏவல் எதுவா இருந்தாலும் சரி, பேய் பிசாசு எதுவா இருந்தாலும் காவல்காரன், எல்லா தெய்வத்துக்குமே காவலா நிக்கிறது கருப்பன். எந்த பிரச்சனையில வந்தாலும் கருப்பா அதை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்து வரவங்களுக்கு இல்லைங்காம எந்த நோய் நொடியோட வந்தாலும் சரி முடிஞ்ச வரலையும் காப்பாத்தி கொடுத்துடும் பாக்குறாரு ஒழிஞ்சு வரவங்களை கஷ்டப்படுத்தி அனுப்ப மாட்டாரு. கருப்பரோட அது மிகப்பெரிய சக்தியா நாங்களும் உணர்ந்து அதை வர மக்களுக்கும் அதை உணர்த்தி பயன்பட்டு வரோம்.